அண்மைச் செய்தி. பழனி அருகே ஆயக்குடியில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பழனியில் மேலும் ஒரு கோவில் நில மோசடி ஏற்பட்டிருக்கிறது. பழனி அருகே ஆயக்குடியில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். இதற்கு அந்த சமுதாயத்தில் பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது மற்றொரு நிலமும் தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பழனியில் மேலும் ஒரு கோவில் நிலம் மோசடி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆயக்குடியில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகமது ரியாஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரியாஸ், இது தொடர்பான முழு விவரம். மாலதி, திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பழையாயக்குடியில் குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு உரிமையான கன்னியா பரமேஸ்வரி அம்மன் மடம் உள்ளது. இந்த மடத்துக்கு சொந்தமான கிழக்கு ஆயக்குடி, மேற்கு ஆயக்குடி போன்ற இடங்களில் பல ஏக்கர்கள் நன்செய், புஞ்சை நிலங்கள் உள்ளது. இதில் புது ஆயக்குடியிலிருந்து குறிப்பிட்ட ஒரு நிலம் கடந்த பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு நபருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அந்த சமுதாயத்தில் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது மற்றொரு நிலம் தனிநபருக்கு பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலம் குறித்து திண்டுக்கல் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் பழனி பத்திரப்பதிவு துறைக்கு குறிப்பிட்ட சர்வே எண்ணில் உள்ள இந்த இடத்தை தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தி மேற்படி நிலமானது கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. பழனி மடம் நிலம் பிரச்சனை முறைகேடாக ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்து கொடுத்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை இந்த பத்திரப்பதிவும் செய்து கொடுத்துள்ளார். மேலும் பத்திரப்பதிவு தயார் செய்து கொடுத்துள்ள தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் சரணடைந்துள்ள ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் ஏபி அசோசியேஷன் என்ற நிறுவனத்தில் தன்னை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் பத்திர ஏற்பாடு செய்துள்ளார். சுமார் 2 கோடி மதிப்புள்ளான இந்த இடத்தை வெறும் 9 லட்சத்திற்கு கிரயம் செய்து பத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பழனி கோயில் முறைகேடு ஆவணங்கள் மூலம் ஜஸ்டின் மணிகண்டன் பத்திரப்பதிவு செய்ய வெளியான நிலையில் தற்போது ஆயக்குடி கன்னியா பரமேஸ்வரி மடம் இடத்தையும் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே தமிழகம் இந்து சமய அறநிலைத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறையை தொடர்பாக விசாரணை நடவடிக்கை விட்டால் மடத்துக்கு சொந்தமான பிற நிலங்களை விற்பனை செய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மடத்தின் பக்தர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தொடர்ந்து பழனியில் இது போன்ற பல்வேறு கோவில் நிலங்கள் ஜஸ்டின் மணிகண்டனால் பதிவு செய்யப்பட்டது பெரும் பேசும் பொருளாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாலதி. முகமது ரியாஸ், இந்த நில மோசடி விவகாரம் தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.